இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய பெருவிழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலத்திலே டிவைன் மர்சி என்று சொல்வோம். ஆண்டவருடைய இரக்கம் எந்த அளவிற்கு நம் மீது இறங்கி இருக்கிறது, இறைவன் இரக்கத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக, இறைவன் நம்மில் ஒருவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக இந்த விழாவானது சிறப்பிக்கப்படுகின்றது. ஆக இந்த விழாவை சிறப்பிக்கின்ற பொழுது இந்த விழாவினை 5 வார்த்தைகளில் நாம் அடக்கலாம். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, நான் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்ற வார்த்தையின் மூலம் நாம் இதை முழுமைப்படுத்தலாம் என்பதுதான். 1930ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து புனித ஃபவுஸ்தீனா என்ற அருட்சகோதரிக்கு காட்சி கொடுக்கின்றார். அந்த காட்சியிலே அவர் சொல்லுகின்றார், மனிதர்கள் இயேசுவின் இரக்கத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாதவரை உலகில் அமைதி நிலவாது என்று சொல்லுகின்றார். ஆக இந்த உலகத்தில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் இறைவன் பல்வேறுபட்ட வழிமுறைகளை, வாழ்க்கை முறைகளை, வாழ்வியலை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் இறைவன் இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைக்க சொல்லுகின்றார். ஏனென்றால் இன்று இந்த இரக்கம் என்ற சொல் நம் ஒவ்வொருவரிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் பிறரிடம் சண்டையிடுவது, எதற்கெடுத்தாலும் பிறரை முறைப்பது, ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இறைவன் தன்னுடைய இரக்கத்தை இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார். இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இன்றைய சூழலிலே போர்கள், தீவிரவாத தாக்குதல், மக்கள் மத்தியிலே பிளவுகள் அல்லது மக்களை பிளவுபடுத்துவதல், தனிமைப்படுத்துதல், இது போன்ற பாதிப்புகள் பல இன்றைய சூழலில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை அப்படியே இன்றைய நற்செய்தியில் ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம் என்றால், சீடர்கள் ஒரு அறையில் அடைபட்டு கிடக்கிறார்கள். அவர்களை பயம் தொற்றிக் கொள்ளுகிறது. கவலையில் முடங்கி போய் கிடக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு குற்ற உணர்வு. ஏன் அந்த குற்ற உணர்வு? இயேசு கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்டு அவர் கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகின்ற போது இந்த சீடர்கள் எல்லாம் அவரை விட்டுவிட்டு, தனிமையில் விட்டுவிட்டு ஓடி மறைந்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்குள் ஒரு குற்ற உணர்வு. அதே போன்று பேதுரு இயேசுவை மும்முறை மறுதலிக்கின்றார். அதனால் ஏற்படுகின்ற குற்ற உணர்வு. இயேசு முதல் முறை காட்சி கொடுத்த பொழுது அவர்களோடு தாமஸ் என்ற சீடர் இல்லாமல் இருக்கின்றார். அவர் அடுத்த முறை இயேசு அவருக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது சொல்லுகின்றார், நீ என்னை நம்பவில்லை, இதோ இப்பொழுது நீ என்னை நம்பி என்னை தொட்டுப்பார், என் உடலில் ஆணிகளால் துளையிட்ட பகுதிகளை உன் விரலை இட்டுப்பார் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவர்களிடம், நான் துன்புற்று கொண்டிருந்த பொழுது நீங்கள் என்னை விட்டு ஏன் போனீர்கள், என்னை விட்டு ஏன் தெரித்து ஓடினீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்கவில்லை. மாறாக, உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார். நீங்கள் எத்தகைய சூழலில் இருந்தாலும், என்னை விட்டு எவ்வளவு விலகி இருந்தாலும் உங்களுக்குள் அமைதி குடிகொள்ளட்டும் என்று சொல்லுகின்றார். இதுதான் இரக்கத்தின் அடிப்படை. இதுதான் உண்மை அன்பின் அடிப்படை. அதை போன்று இன்னும் சற்று வித்தியாசமாக சிந்தித்தோம் என்றால், நமது தோல்விகளை விட உயர்ந்தது இறை இரக்கம், டிவைன் மர்சி. எடுத்துக்காட்டிற்கு, பேதுரு இயேசுவை மும்முறை மறுதலித்தார். மறுதலித்த அந்த பேதுருவை அவர் அடித்து விரட்டினாரா, அல்லது நீ இந்த குழுவில் இனி இயங்கக்கூடாது, குழுவை விட்டு வெளியே போ என்று விரட்டினாரா? இல்லை. மாறாக அவரை திரு அவையின் தலைவராக்கினார். அதே போன்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு திருடன், இந்த சமூகத்தால் அவன் ஒரு குற்றவாளி என்று முத்திரை குத்தப்பட்டு அவனை சிலுவையிலே தொங்க விட்டிருக்கின்றார்கள். அவன் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் எண்ணி பார்த்து இயேசுவே உண்மையான மீட்பராக இருக்கக்கூடும் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய தவறுகளை அவன் எண்ணுகின்றான். எண்ணி ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்றான், என்னை நீர் விண்ணகத்தில் இருக்கின்ற ஒரு நினைவு கூறும் என்று சொன்னவுடன் ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்று நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். அவன் அந்நாள் வரை செய்த தவறுகளை அவர் எண்ணி பார்க்கவில்லை. நினைத்து பார்த்து ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்கவில்லை. மாறாக அவருடைய இரக்கம் அனைத்தையும் விட, தோல்விகளை விட, சோதனைகளை விட,
அனைத்தையும் விட உயர்ந்து நிற்கிறது என்பதுதான் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது. ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதர் என்னிடம் பேச வந்தார். அதாவது அவர் பாவம் சங்கீர்த்தனம் செய்வதற்காக, கன்ஃபெஷன் செய்வதற்காக வந்தார். கன்ஃபெஷன் முடிந்த பிறகு அவர் என்னிடம் பேசிய பொழுது சொன்னார், நான் பல ஆண்டுகளாக ஆலயத்திற்கு வருவதில்லை, தவறான வாழ்க்கை முறைகளை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் மனதிலே மிகப்பெரிய போராட்டம், மகிழ்ச்சியற்ற ஒரு நிலை, இந்த வாழ்வே எனக்கு இருட்டாக தோன்றியது, ஏன் வாழ வேண்டும் என்று தோன்றியது. அப்படி ஒரு நாள் இந்த ஆலயத்திற்கு அருகில் நான் நடந்து கொண்டிருந்த பொழுது, ஏன் இந்த ஆலயத்திற்குள் நான் செல்லக்கூடாது என்று எண்ணியவனாக உள்ளே நுழைந்தேன். நுழைந்த பின்பு இடதுபுறத்திலே மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது. சரி, ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்போம் என்று ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தேன். அதன் பிறகு சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்தேன். அதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத அந்த ஒரு மன அமைதி எனக்கு கிடைக்க தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் நான் இதுபோன்று ஆலயத்திற்கு வர தொடங்கினேன். திருப்பலியில் பங்கெடுப்பதில்லை, ஆனால் மற்ற நேரங்களில் வந்து ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்துவிட்டு நான் அமர்ந்த சில நிமிடங்கள் ஜெபித்து விட்டு நான் செல்வது வழக்கமாக கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்திலே ஏன் நான் பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடாது என்று எண்ணியவனாக, அதற்கும் பல போராட்டங்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் ஒரு ஆண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இப்பொழுதுதான் நான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று உணர்கின்றேன். ஆகவே வந்து நான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வந்தேன். இப்பொழுது மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஆண்டவருடைய இரக்கத்தை உணர்ந்து கொண்டேன். ஆண்டவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் நமது தோல்விகளையும் விட, நமது குற்றங்களையும் விட ஆண்டவருடைய இரக்கம் உயர்ந்து நிற்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் காயப்பட்டவர்களுக்கான இறை இரக்கம். புனித தோமையார், அவரை பயம் தொற்றிக் கொண்டிருந்தது, கவலை தொற்றிக் கொண்டிருந்தது. ஆகவே அவர் தன்னுடைய அந்த சீடர்களோடு இருப்பதில்லை. ஏனென்றால் அவரால் முழுமையாக என்ன நடக்கிறது என்று புரியாத ஒரு புதிராக இருக்கின்ற சூழலிலே முதன்முறை இயேசு தோன்றிய பொழுதில்லை, இரண்டாவது முறை தோன்றுகின்ற பொழுது இருக்கின்றார். ஆனால் முதல் முறை இயேசு இல்லை என்று, இயேசுவை மற்றவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்ன பொழுது இவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் இயேசுனுடைய ஆணிகளால் அறையப்பட்ட இடங்களில் என்னுடைய விரலை விட்டு பார்த்தார்களே நம்ப மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் இயேசு அதற்காக அவரை வெறுத்து விடவில்லை, ஒதுக்கவில்லை, அவரை ஏற்றுக்கொண்டார். அதுபோன்று நீங்களும் காயப்பட்டு இருக்கலாம், குற்ற உணர்வை சுமந்திருக்கலாம். ஆனால் அவைகளோடு இயேசுவிடம் வாருங்கள், உங்கள் காயத்தோடு வாருங்கள். இயேசுனுடைய அன்பை பெறுவதற்கு நீங்கள் சிறந்தவர்களாக, சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக உண்மையாக, நேர்மையாக இருந்தாலே போதும் என்பதுதான். ஆகவே தான் இயேசு அருட்சகோதரி ஃபவுஸ்தீனாவிடம் சொல்லுகின்றார், நான் இரக்கமுள்ளவராக இருப்பது போன்று நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். அதை போன்று நீங்கள் செய்யும் செயல்கள், நீங்கள் பேசும் வார்த்தைகள், நீங்கள் செய்யும் ஜெபங்கள், இவற்றில் பிறருக்கு இரக்கத்தை காண்பியுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆக நாம் இரக்கத்தை பெறுபவர்களாக மட்டுமல்ல, மாறாக இரக்கத்தை கொடுப்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. நான் பிறரை மன்னிக்கும் போது இறை இரக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நாம் கோபத்தின் மேல் பொறுமையை கடைபிடிக்கின்ற பொழுது இறை இரக்கத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். தனிமையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு உதவுகின்ற பொழுது, புறம் தள்ளப்பட்ட மனிதனுக்கு ஆறுதலாக இருக்கின்ற பொழுது, மன உளைச்சலில் இருக்கின்ற மனிதருக்கு உறுதுணையாக இருக்கின்ற பொழுது, நானும் அந்த இறை இரக்கத்தின், இயேசுடைய அந்த இரக்கத்தினை வாழ்வாக்குகின்றேன் என்று பொருள்படுகிறது. ஒரு பெண்மணி சொல்லுகின்றார், ஆலய கட்டடம் என்னை விசுவாசத்திற்குள் கொண்டு செல்லவில்லை, மாறாக நான் மறுதலித்த ஒரு நபர், நான் துரோகம் செய்த என் நண்பர் என்னை மன்னித்து இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசுடைய இரக்கத்தை நான் உள்ளுக்குள் உணர்ந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசுடைய இதயத்திலிருந்து அந்த இறை இரக்கத்தின் படத்தை நாம் பார்த்தோம் என்றால் 2 ஒளிகள் புறப்படும். ஒன்று சிவப்பு கலரிலும் இன்னொன்று வெள்ளை நிறத்திலும் இருக்கும். இந்த சிவப்பு நிறத்தில் இருப்பது இயேசுடைய இரத்தத்தை சுட்டி காட்டுகிறது.
அதாவது நற்கருணையை சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவது வெள்ளை நம்முடைய திருமுழுக்கை நாம் நினைவு கூர்வதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆக நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோம், செய்தோம் என்பது மட்டுமல்ல, எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றோம் என்பது மட்டுமல்ல, மாறாக இயேசுவின் இரக்கம் நமக்காக காத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகின்றார், ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுவோம். சிந்தித்தவர்களாக தொடர்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இறை இரக்கத்தின் இரக்கம் உங்கள் அனைவர் மீதும் இறங்கி இறைவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாக இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.